sony 40-inch LED TV. இதோட பேனல் மாடல் நம்பர் வந்து வந்து 400. இதில் போர்டு நம்ம ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோம். போர்டு எப்படி ரீப்ளேஸ் பண்ணுறதுன்ட்டு நம்ம பார்க்க போகிறோம். யூனிவர்சல் போர்டு. இது வந்து V56 U11 போர்டு 11.2 அதில் வந்து நம்ம LED பேக் லைட்டிங் ஃபிக்ஸிங் வந்து எப்படி பண்ணியிருக்கோன்னு பார்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா 2 வயரை வந்து சீரிஸ் பண்ணி போட்டுக்குவோம். இது வந்து LVDS கேபிள் கனெக்ஷன். இது வந்து ஃபுல் HD மாடல் LVDS கேபிள், தின் டைப்பு மாடல். ரைட் சைடு வந்து வோல்டேஜ் மாடல். ஒவ்வொரு பேனலுக்கும் என்னென்ன மாதிரியான வோல்டேஜ் வரும்ன்றதை நம்ம முதல்ல வந்து பேனல் நம்பரை வச்சு நம்ம டேட்டா ஷீட் எடுத்து பார்த்துக்கணும். அதில் வந்து பேனலோட வோல்டேஜஸ், பேனலில் அந்த LVDS கனெக்ஷன்ஸ் அதெல்லாம் டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும். அதெல்லாம் நம்ம பார்த்துக்கணும். இதுக்கு போட்டிருக்க வந்து இன்வெர்டர் போர்டு பார்த்திங்கன்னா CA399 மாடல் போர்டு, இன்வெர்டர் போர்டு. பேக் லைட் கனெக்ஷன்ஸ்க்காக கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து இதில் வந்து அடாப்டர் வந்து 12 volt 5 amps அடாப்டர் இதில் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். இது வந்து பேனல் கீபேடு, சென்சார் இதெல்லாம் கனெக்ஷன் பண்ணியாச்சு. சிம்பிள் மெத்தட் தான். இப்போ கனெக்ஷன் பண்ணி இப்போ அந்த கனெக்ஷன்ஸ் டீட்டெயில்ஸை பார்க்குறோம். எப்படி கனெக்ட் பண்ணியிருக்கோம். அந்த கிரவுண்டு, 5 volt, எனேபிள், ஆன் ஆஃப் எல்லா கனெக்ஷன்ஸும் இதில் கொடுத்துருக்கோம். இப்போ LVDS பின் வயர் வந்து இந்த சைடு வர மாதிரி டாட் அந்த ஆரோ மார்க் போட்டிருக்கோம் அந்த போர்டில். அதை இந்த பக்கத்து இன்ஸ்டால் பண்ணிக்கணும். இது 12 volt சப்ளை பேனலு, அதனால் 12 volt பின்னை வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கணும். இதில் 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க பவர் சப்ளையில். 12 volt, 5 volt, 3.5. 12 volt நம்ம செலக்ட் பண்ணிக்கணும் மதர் போர்டில், U11 போர்டில். கனெக்ஷன்ஸ் சொல்லலாம். அந்த பேக் சைடில் அவுட்புட் வந்து ப்ளஸ் மைனஸ் நீங்கள் கொடுத்துருக்கேன். அதாவது வந்து பேக் லைட்டோட ப்ளஸ் மைனஸ் ஜாயிண்ட் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஆன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போ ஆன் பண்ணோம், பிக்சர் கொடுத்தாச்சு. ஓகே, வீடியோ கிளியராக வருது. இப்போ இதில் ஆல்ரெடி நம்ம வந்து ஒரு கிரவுண்ட் கனெக்ஷன் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கோம். அந்த கிரவுண்ட் கனெக்ஷன் கொடுத்துருக்கனால கிளியராக வருது. இப்போ அந்த கிரவுண்ட் கனெக்ஷனை ரிமூவ் பண்ணிவிட்டு கொடுத்தா எப்படி பிக்சர் கிடைக்கும் அப்படின்றத பார்க்க போகிறோம். இந்த பேனலை பொறுத்த வரைக்கும் டபுள் கிரவுண்ட் சிஸ்டம் இருக்கும். அதில் வந்து நார்மலாக LVDS கேபிளில் சிங்கிள் கிரவுண்ட் மட்டும் தான் ஜாயிண்ட் ஆகும். இப்போ அது பாருங்கள், இதுதான் அந்த கிரவுண்ட் பின்னு. இப்போ இந்த கிரவுண்ட் பின்னை ரிமூவ் பண்ணிவிட்டு நான் ஆன் பண்ணி காமிக்கிறேன். எப்படி இருக்குன்னு பிக்சர்ன்றதை பாருங்கள். இந்த கிரவுண்ட் கனெக்ஷன் நம்ம கொடுக்கலன்னா, எக்ஸ்ட்ரா கிரவுண்ட் கனெக்ஷன் கொடுக்கலன்னு சொன்னாக்கா பிக்சர் வந்து லோ கான்ட்ராஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி இருக்கும் பிக்சர், ரொம்ப லோ கான்ட்ராஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதை நம்ம இந்த கிரவுண்டை கனெக்ட் பண்ணால் தான் பிக்சர் வந்து கரெக்டான கான்ட்ராஸ்ட்டில் நமக்கு கிளியராக இருக்கும். அந்த கிரவுண்ட் பின்னை எப்படி நம்ம கண்டுபிடிக்கின்றது இப்போ நம்ம பார்க்கலாம். பழைய மதர் போர்டு, டிஃபெக்டிவான மதர் போர்டு எடுத்துகிட்டு அதோட LVDS கேபிளை நம்ம கனெக்ட் பண்ணிக்கணும். அதை கனெக்ட் பண்ணிவிட்டு அந்த கிரவுண்டோட அந்த போர்டோட கிரவுண்டில் வந்து பிளாக் ப்ராபை வச்சுக்கணும், மல்டிமீட்டர் பிளாக் ப்ராபை. இப்போ கன்டினியூட்டி டெஸ்டரில் வச்சுக்கணும். பஸர் மோடில் மல்டிமீட்டர் வச்சுட்டு இந்த ஒவ்வொரு பின்னாக நம்ம டெஸ்ட் பண்ணும்போது கிரவுண்ட் பின் எதுன்றது நமக்கு தெரிஞ்சிடும். முக்கியமாக LVDS கேபிளில் கனெக்ட் பண்ணிக்கணும், அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ இதில் பீப் சவுண்டு வரும். இதில் பீப் சவுண்ட், கன்டினியூட்டி சவுண்டு வரும். இப்போ இந்த 2 இடத்துல பீப் சவுண்டு வருது, கன்டினியூட்டி வருது. நான் ஆல்ரெடி கனெக்ட் பண்ணுற அந்த ஒயிட் வயர், இன்னொரு வயரு. இப்போ இந்த ஒயிட் வயர் தான் கிரவுண்ட் வயர். இது ஒவ்வொரு பேனலுக்கும் டிஃப்ரெண்ட் ஆகும் இந்த கனெக்ஷன்ஸு. இப்போ இந்த இதில் கரெக்டாக நமக்கு வருது, பீப் சவுண்டு வருது, கன்டினியூட்டி வருது. மல்டிமீட்டர் நான் செக் பண்ணி காமிக்கிறேன். மல்டிமீட்டரில் வந்து மல்டிமீட்டரில் கன்டினியூட்டி காமிக்குது. ஓகேயா?
இப்படி தான் அந்த கிரவுண்டை நம்ம பார்த்துக்கணும். கிரவுண்டு எந்த பின் கிரவுண்டு அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். அந்த கண்டுபிடிச்ச கிரவுண்ட் பின்னை அந்த ஸ்கேலர் போர்ட்லேயே உள்ள கிரவுண்டில் கனெக்ட் பண்ணிடணும். கனெக்ட் பண்ணாக்கா நமக்கு பிக்சர் வந்து கான்ட்ராஸ்ட்டு கிளியராக கிடைக்கும். இந்த பின் கொடுக்கலனாக்கா உங்களுக்கு பிக்சர் வந்து கான்ட்ராஸ்ட் லோ கான்ட்ராஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த பின்னை இப்போ நம்ம கனெக்ட் பண்ணிடலாம். மறுபடியும் இப்போ ஆல்ரெடி சால்ட்ரிங் பண்ணுற மாதிரி சால்ட்ரிங் பண்ணிடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கனெக்ட் பண்ணிட்டேன். இப்போ பழைய மதர் போர்டை ரிமூவ் பண்ணிடலாம். மதர் போர்டு எல்விடிஎஸ் கேபிள் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு புது மதர் போர்டு U56U11 அந்த போர்டோடைய நம்ம ஆல்ரெடி கனெக்ட் பண்ணியிருக்க புது எல்விடிஎஸ் கேபிளை மறுபடியும் நம்ம கனெக்ட் பண்ணுறோம். கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் பிக்சரை பாருங்கள், எப்படி கிளாரிட்டி இருக்குன்றதை பாருங்கள். கனெக்ட் பண்ணிக்க இப்போ சுவிட்ச் ஆன் பண்ணி பார்க்க போகிறோம். சுவிட்ச் ஆன் பண்ணுறோம். சுவிட்ச் ஆன் பண்ணிவிட்டு ஓகே, பவர் சப்ளை ஓகே வருது. இப்போ ரிமோட்டில் நம்ம ஆன் பண்ணி செக் பண்ணி போகிறோம். ஆல்ரெடி செக் பண்ணி வீடியோ கனெக்ஷன் கொடுத்து பார்க்க போகிறோம். ரிமோட்டில் ஆன் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆன் ஆகிடுச்சு. இப்போ டிவி ஆன் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ கான்ட்ராஸ்ட்டு கிளியராக இருக்குது. கான்ட்ராஸ்ட் நல்லா இருக்குது. ஸோ இப்போ வீடியோ கனெக்ஷன் கொடுத்து பார்க்க போகிறேன். வீடியோ கனெக்ஷன் கொடுத்து இப்போ பிக்சர் பார்த்துடலாம். அதுக்கு பின்னாடி கனெக்ஷன்ஸ் கோர்ஸு பிக்சர் பார்த்தோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பிக்சர் க்ளீனாக வருது. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் உள்ள அதிகமான வீடியோஸ்க்கு பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், see you on next video. Bye bye.